பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடி வந்தீங்க பார்த்தீங்களா, இல்லைன்னா ஆண்டவரை சந்தித்தீங்க பாருங்கள், அன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சோ அந்த நம்பிக்கை இன்றைக்கு இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சொல்றது புரியுதா? ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஆண்டவர் மேலிருந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா என்கிறதை சற்று யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்பணும். ஏன்னா ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யலை, இல்லை. அப்போ அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் 10 நாள் நம்பிக்கையாக இருக்கிறதல்ல, 10 வருஷம் நம்பிக்கையாக இருக்கிறதல்ல, உங்களுடைய ஜீவன் உள்ள வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக வாழ வேண்டும் என்கிறதை இங்கே ஆண்டவர் சொல்றாங்க. பாருங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமாகில், அதை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணுமா? அப்படி பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற அல்லது நன்மைகள் ஆண்டவர் நமக்கு தருவாங்க. உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணுற நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறீங்களா? ஆரம்பத்தில் விசுவாசமாக இருந்த நீங்கள் இப்போ விசுவாசமாக இருக்கிறீங்களா? ஆரம்பத்தில் பயபக்தியாக இருந்த நீங்கள் இப்போ பயபக்தியாக இருக்கிறீங்களா? ஆரம்பத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்த நீங்கள் இப்போ பரிசுத்தமாய் வாழ்றீங்களா? ஆரம்பத்தில் இருந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபம் இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த ஊழியத்தின் அனுபவங்கள் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆரம்பத்தில் எவ்வளவு பக்தி, எவ்வளவு உண்மை, எவ்வளவு உத்தமம், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தோம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். நாம் ஆரம்பத்திலே, அதுதான் சொல்லுது ஆரம்பம். வேதம் சொல்லுகிற ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு வரை அந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் உங்க விசுவாசம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் முடிவிலையும் உங்க விசுவாசம் அப்படி இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆரம்பத்திலே ஆவியிலே துவங்கினார்கள், முடிக்கும் போது மாம்சத்திலே முடிக்கிறார்கள். ஆமா, ஜெபம் ஆரம்பத்தில் ஆவியில தொடங்குவாங்க, முடிக்கும் போது மாம்சத்தில் முடிப்பாங்க. அல்லேலூயா. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பத்தில் ஆவியில துவங்கப்படும், அப்பொழுது முடிக்கும் போது மாம்சத்தில் முடிந்து போகிற எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை மாதிரி இருக்கணும். ஆரம்பத்தில் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண நீங்க இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஆரம்பத்தில் 10 அதிகாரம் வசனம் படிச்சு நீங்க இப்போ படிக்கிறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா படிக்கிறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. உங்க பரிசுத்தம் எப்படி இருக்குங்க? உங்க உண்மை எப்படிங்க இருக்கு? கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தீங்களா, அது எப்படி இருக்கு? கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? சபைக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? ஊழியர்களுக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் ஊழியரை பார்க்கும்போது பயந்தீங்களே, இப்போ ஆரம்பத்தில் சபைக்கு சரியான நேரத்துக்கு போகணும்னு நினைப்பீங்களே, இப்போ ஆரம்பத்தில் சரியான நேரத்தில் எழுப்பி ஜெபம் பண்ணணும்னு நினைப்பீங்களே, இப்போ ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்புறம் எப்படிங்க கிறிஸ்துவ கிட்ட இருந்து உங்களுக்கு பங்கு கிடைக்கும்?
கிறிஸ்துவனிடத்திலிருந்து பங்கு மட்டும் வேணும். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையில் இருக்க மாட்டீங்க, உண்மையாக இருக்க மாட்டீங்க, பரிசுத்தமாக இருக்க மாட்டீங்க, கீழ்ப்படிதலோடு இருக்க மாட்டீங்க, கர்த்தருக்காக வாழ மாட்டீங்க, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் உண்மையாக இருக்க மாட்டீங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டீங்க, சுவிசேஷம் சொல்ல மாட்டீங்க, பாவத்தில் வாழ்றவங்களை குறித்து அக்கறை இருக்காது. முன்னாடி இருந்த உபவாசம் எங்க, ஜெபம் எங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, அன்னைக்கு ஆண்டவரை மட்டும் நம்புறீங்களே, இன்னைக்கு லோன்காரனை நம்புறீங்களா? அன்னைக்கு ஆண்டவரை மட்டும் நம்புறீங்களே, கையில் பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அன்னைக்கு ஆண்டவரை நம்புறீங்க. இன்னைக்கு பொருளாதாரம் வந்துடுச்சு, நினைச்சதெல்லாம் நீங்க செஞ்சிடலாம், அதனால ஆண்டவரை நம்புறது இல்லை. அன்னைக்கு ஒன்றும் இல்லை, அதனால ஆண்டவரை நம்புனீங்க. இன்னைக்கு எல்லாம் வந்துடுச்சு, அதனால ஆண்டவரை நம்பலையா? யோசித்து பாருங்க பிரதர், யோசித்து பாருங்க. ஒன்றும் இல்லாம இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நம்பணும். யாருமே நமக்கு துணை இல்லாம இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தையே பிடித்திருந்தோம். ஆண்டவர் நம்மளை கைவிடவில்லை, ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்கவில்லை, ஆண்டவர் நம்மளை அவமதிக்கவில்லை. ஆண்டவர் நம்மளை ஸ்தோத்திரம் அவருடைய மார்போடு அணைத்து நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், நன்மைகளை தந்தார், ஆசீர்வாதங்களை தந்தார், ஐஸ்வர்யத்தை தந்தார். கேட்டதையும் கேட்காததையும் தந்து உங்களை இந்த உலகத்தில் நன்றாக வாழ வைக்கும் போது இப்போ உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை பொருள் மேல, ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை நகை மேல, ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை சொத்து மேல, ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை பிள்ளைகளுடைய வேலை மேல, அல்லேலூயா, வர்ற வருமானத்து மேல. ஆமென். எங்க ஆண்டவரை நம்புனா அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை நீ வேலையே நம்புனா வேலை போயிடலாம். ஆமென். யோசித்து பாருங்க. யாரையும் நம்பாத, ஆண்டவரை நம்பு, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அதுதான் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிகந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில், உறுதியாய் ஸ்ட்ராங்கா பற்றி பிடிச்சிருப்போனா ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. உங்க நம்பிக்கை தான் அசைவாடுது, உங்க நம்பிக்கை தான் நடுக்கம் பிடிச்சு போயிருக்குத. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க. வேதம் சொல்லுகிறதா, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவன் அசைக்கப்பட மாட்டான். கர்த்தரை நம்புறவங்க அசைக்கப்பட மாட்டாங்க. கர்த்தரை நம்பி வாழுங்க, கர்த்தருக்காக வாழுங்க, வைராக்கியமாய் வாழுங்க. ஒரே ஒரு வாழ்வு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வை நீங்கள் அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் அதில் சொல்றார் பாருங்க, உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில், கிறிஸ்துவினிடத்தில். யாருக்கிட்ட? நம்ம அப்பா அம்மாட்ட நமக்கு பங்கு இருக்குன்னு கேட்டு சண்டை போடுறோம் இல்லையா? ஆனா இங்க சொல்லு, கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். யாருக்கிட்ட? கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு பங்கு கிடைக்கும், நமக்கு ஒரு புதையல் கிடைக்கும், நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இம்மையில இல்லைங்க, மறுமையில. இம்மையிலேயே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இம்மையில ஆசீர்வதிக்கப்படாதெல்லாம் இம்மையிலே விட்டுட்டு போயிடணும். மறுமையில கர்த்தர் கொடுக்கிறது அங்க போய் கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை பரலோகம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க அவிசுவாசமா இருக்காதுங்க. நிச்சயமாய் பரலோகம் என்று ஒன்று உண்டு, பாதாளம் நரகம் என்று ஒன்று உண்டு. அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உங்களிடத்தில் பேசுகிற நான் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரித்து அந்த பரதேசியனா என்ன என்கிறதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். மனிதர்கள் இன்றைக்கு மரித்து இளைப்பாறக்கூடிய ஸ்தலத்தை நான் பார்த்திருக்கிறேன். பாதாளம் வேதனை நிறைஞ்ச இடம்.
அதுக்கப்புறம் நரகம்னு ஒன்று இருக்கு, பரதேசின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பரலோகம்னு ஒன்று இருக்கு. நீங்க இங்க போகணும்னா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அங்கதான் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். எங்க? பரலோகத்தில் சில பங்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க பட்ட உபத்திரவம், பட்ட வேதனை, நிந்தனைகள், அவமானங்கள், அவச்சொல்லுகள், பல போராட்டங்களை சகித்து கொண்டு வாழுகிறது, இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பங்கை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால தயவு செய்து உங்க நம்பிக்கை அனுப்பிச்சக்கூடாது, வீண் போகக்கூடாது. நம்பிக்கை வீண் போகக்கூடாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நம்புங்க. அழிஞ்சு போற பொருள் இல்ல, அழிஞ்சு போற பொண்ணு அல்ல, அழிஞ்சு போற சொத்து அல்ல. நீங்க எதெல்லாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறீங்களோ அது எல்லாம் உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். அதனால உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரையே ஆராதித்து அவருக்காக முடிவு பரிகந்தோம். உண்மையா மனிதனை பார்க்காதுங்க, இயேசுவை பாருங்க. மனுஷனை பார்க்காதுங்க, உயிருள்ள தேவனை ஆராதிங்க. அவர் உங்களை எல்லாவித நன்மைகளையும் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைப்பார். உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை மறுபடியும் வரட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.